இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 5. 5 பாகங்களை எட்டிய இக்கதை தொடர் சில தடுமாற்றங்களால் குழப்பங்களுக்குள் வித்திட்டது. அதற்கு காரணம் இக்கதை சொல்லியாக திகழும் நானே. இந்த குழப்பங்களை தீர்க்கவே இந்த முன்னோட்டம். காலம் 10ஆம் நூற்றாண்டு. இக்கதை தொடக்கத்தில் மிகப்பெரிய கப்பலான ராவணன் வேகமாக கடலில் பயணித்துக் கொண்டிருந்தது. அதில் இருந்த வந்தியத்தேவன் மின்னல் வெளிச்சத்தில் தோன்றி மறைந்த சிலரை பார்த்துவிட்டு யாரிடமும் கூறாமல் மனதில் சிந்தித்துக் கொண்டே இருந்தான். அதே சிந்தனையில் இருந்த வந்தியத்தேவனை பார்த்த மதியழகரும் மனதில் ஏதோ ஒரு சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டார். அதைத் தொடர்ந்து கப்பலும் கரை தட்ட அனங்கனும் வழி அனுப்பி வைத்தான் மதியழகரையும் வந்தியத்தேவனையும். அதன் பின்னர் வந்தியத்தேவனும் மதியழகரும் ஆதித்த கரிகாலனை பார்க்கச் செல்ல அனங்கனும் ராவணனை சர்ப்பத்தீவுக்கு செலுத்தினான். இதைத் தொடர்ந்து ஆதித்த கரிகாலரை சந்தித்த வந்தியத்தேவனும் மதியழகரும் சிறிது நேரம் உரையாட, அந்த உரையாடலின் போது வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மரை காணச் செல்வதாக தெரிந்தது. அதன் பின்னர் வந்தியத்தேவன் செல்ல ஆதித்த கரிகாலரும் மதியழகரும் அந்த உரையாடலை நீட்டிக்க மதியழகருக்கு தோன்றிய அதே சந்தேகம் ஆதித்த கரிகாலனுக்கும் தோன்றியது. அது என்னவென்றால், வந்தியத்தேவன் ஏதோ ஒன்றை நம்மிடம் இருந்து மறைக்கிறான் என்பதே அந்த சந்தேகமாகும். இதைத் தொடர்ந்து ஆதித்த கரிகாலரும் மதியழகரும் மறுநாள் காலை மாறுவேடமிட்டு வந்தியத்தேவனை பின்தொடர்ந்தார்கள். அதே தருணம் சர்ப்பத்தீவில் இருந்து அனங்கனுக்கு பருந்தின் மூலயமாக ஓர் செய்தி வந்தது. அந்த செய்தி என்னவென்றால், அருள்மொழிவர்மரிடம் இருந்து கட்டளையாக வந்த செய்தி. அனங்கனும் கர்ணாவும் மாறுவேடமிட்டு தஞ்சை வருமாறு அச்செய்தி அமைந்தது. இத்தொடரில் வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனிடம் இருந்து என்ன மறைக்கிறான் என்பதும், அந்த மின்னல் வெளிச்சத்தில் தோன்றி மறைந்தவர்கள் யார் என்பதும் விடைகாணா மர்மப்புள்ளியாகவே உள்ளது. இருந்தாலும் அனங்கனும் கர்ணாவும் ஒருபுறம் மாறுவேடமிட்டு வர, மறுபுறம் ஆதித்த கரிகாலரும் மதியழகரும் மாறுவேடமிட்டு வந்தார்கள். இவர்கள் நாவரும் சந்திக்கும் ஓர் முனை எப்படி இருக்கும் என்பதும் ஓர் விடைகாணா மர்மப்புள்ளியாகவே உள்ளது. இந்த மர்மப்புள்ளிகளை இணைப்பது காலம் 21ஆம் நூற்றாண்டு. தந்தை, தாய், தனது அக்கன் என மூவரும் கண்முன்னே மரணமடைய தனியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் பிரசாத். இவனுடைய நண்பர்களாக சவரா, குல்லா எனும் இருவர் இருந்தார்கள். பிரசாத் ஆசிரியராக பணிபுரிய சவராவும் குல்லாவும் மின்சார இயந்திரங்களை சரி செய்யும் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மூவரும் பிரசாத்தின் தந்தை வைத்திருந்த பழைய பொருட்கள் விற்பனை வியாபார இடத்திற்கு செல்ல அங்கு ஒரு இயந்திரத்தை கண்டான் பிரசாத். இதைத் தொடர்ந்து அந்த இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு தனது இல்லத்திற்கு வந்த பிரசாத் அந்த இயந்திரம் என்ன வேலை செய்யும் என்பதையும் உணர்ந்தான். ஆனால் இந்த விடயம் சவராவுக்கும் குல்லாவுக்கும் தெரியாது. இதை தெரியப்படுத்த மறுநாள் காலை பிரசாத் காத்து கொண்டிருந்தான். அதேபோல் குல்லாவும் சவராவும் பிரசாத்துடைய இல்லத்திற்கு வந்தனர். ஆனால் பிரசாத் இந்த இயந்திரத்தை பற்றி எப்படி அவர்களிடம் சொல்வது என்று யோசனையில் இருந்தான். இவ்வாறு யோசிக்க என்னதான் காரணம்? அப்படி என்ன அந்த இயந்திரம் வேலை செய்யும் என்றால், ஆமாம், காலத்தை கடந்து நம்மை கூட்டிச் செல்லும் இயந்திரம் அது. அதை பிரசாத் இருவரிடமும் கூற பிரசாத்தை ஏளனமாக எண்ணி எள்ளி நகையாடி விட்டு சென்றனர் இருவரும். இதை நிரூபிக்க பிரசாத் இந்த இயந்திரத்தை திறந்தால் மழை வரும், இடி இடிக்கும், மின்னல் அடிக்கும் என எக்கச்சக்கமான கதைகளை கூறிவிட்டு அந்த இயந்திரத்தை திறக்க அது போன்ற எந்த விடயமும் அங்கு நடக்கவில்லை. இவை அனைத்தும் கதையாகவே எண்ணி சவராவும் குல்லாவும் செல்ல, ஆனால் பிரசாத்துக்கோ மனம் தளரவில்லை. இவனுக்கு அன்றுக்குரிய ஆசிரியர் பணியை நிறைவேற்றிவிட்டு பாற்றுக்கொள்ளலாம் என பள்ளிக்கு செல்ல அங்கு கலா எனும் ஆசிரியை ஓர் இன்பச் செய்தியை கூற உயரதிகாரியை பார்க்க சென்றான் பிரசாத். இதைத் தொடர்ந்து கலாவும் காத்து கொண்டிருக்க பிரசாத் தனது இல்லத்திற்கு சென்றான். ஏதோ ஒரு குழப்பத்தில் பிரசாத் இருப்பதை உணர்ந்த கலா பிரசாத்தை பின்தொடரவும் ஆரம்பித்தாள். பின்தொடர்ந்த கலாவுக்கு அதிர்ச்சி தான் காத்து கொண்டிருந்தது. சாலை விபத்தில் சிக்கினான் பிரசாத். இதைத் தொடர்ந்து சவராவுக்கும் செய்தி போனது. அடுத்த தருணத்தில் குல்லா, சவரா, கலா எனும் மூவரும் மருத்துவமனை முன்பு சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து சவராவும் மருத்துவரை அணுக பிரசாத் இறந்த செய்தியே கிடைத்தது. புலம்பிக் கொண்டே வெளியே வந்த சவரா எதையும் கலாவிடம் கூறாமல் பிரசாத்தின் இல்லத்திற்கு சென்றான். அதற்கும் அங்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. கருமேகங்கள் ஒன்று கூட வானம் இருண்டு காணப்பட்டது. மின்னல் வெட்டியதை பார்த்த சவராவும் குல்லாவும் உடனே உணர்ந்தார்கள் அந்த இயந்திரம் உண்மைதான் என்பதை. இருந்தாலும் அந்த இயந்திரத்தை இயக்குவது எப்படி என்று இருவருக்கும் தெரியவில்லை. பல முயற்சிகள் எடுத்தும் அந்த இயந்திரம் செயல்படவும் இல்லை. மனம் தளர்ந்த இருவரும் இதை நம்பி வந்தது தவறு என்று உணர்ந்தார்கள். அந்த இயந்திரம் வேலை செய்யுமா? பிரசாத் உயிரோடு வருவானா? கலாவின் ஒருதலை காதல் தொடருமா என்பதெல்லாம் விடைக்காணா மர்மப்புள்ளிதான். இவ்வாறு 10ஆம் நூற்றாண்டிலும் சில மர்மப்புள்ளிகள் இருக்க, இந்த மர்மப்புள்ளிகளை இணைக்க இனிவரும் பாகங்கள் பதில் சொல்லும். இது தமிழ் சிறகுகள் வலையொலியில் வருகின்ற காணொளி.